வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் தேர்வுக்கான அனுமதிச் சீட்டு. விஓ அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் வந்து வெளியாயிருக்கு. சில மாவட்டங்கள் ஆல்ரெடி வெளியாயிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்த மாவட்டத்தில வந்து என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்க, எந்த மாரி டாக்குமெண்ட் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இ-சேவை சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு வந்து குடுங்கன்னு சொல்லிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன அந்த அப்ளிகேஷன்ல என்ன போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பதிவு செய்யப்பட்ட நம்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு கிராமத்தில போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 140 பேர் வந்து அதுக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து 140வது பேர் வந்து நீங்க வந்து விண்ணப்பிச்சது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டில வராங்க அப்படின்ற மாரி வந்து இப்ப செக் பண்ணி அத வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. இது வந்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம். கிராம உதவியாளர் தேர்வுக்கான அனுமதிச் சீட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 140வது அப்ளிகேஷனு, விண்ணப்பதார் பெயர், தந்தை பெயர், விண்ணப்பதாரின் முகவரி, தேர்வு மையத்தின் பெயர் மற்றும் முகவரி. தேர்வு மையம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கல்ல இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல வந்து நடக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, லீவு நாள்ல வந்து நடக்குது. எழுத்துத் தேர்வு மற்றும் நேரம் வந்து குடுத்துருக்காங்க. 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு முதல் 11 மணி வரை போட்டிருக்காங்க. சிக்னேச்சர் அப்ளிகேஷன் நேமு இது வந்து போட்டிருக்காங்க. அதேமாரி குறிப்பு வந்து தேர்வுகளில் கீழே குறிப்பிட்டுள்ள அறிவுரைகளை கவனமாக படியுங்கள் அப்படின்ற பத்தி சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இந்த தேர்வில் அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது. ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தில் உள்ள உரிமை கோரல்களுடன் தொடர்புடைய பிற விவரங்கள் ஆகியவற்றின் முடிவுகள் உட்பட்டது. அத நம்ம என்ன கேட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து இதெல்லாம் எனக்கு எலிஜிபிலிட்டி இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு சரியான பொருந்துமா? பொருந்தாதா? அப்படின்றத வந்து செக் பண்றதுக்காக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தேர்வாளர்கள் அனைவரும் காலை 9:30 மணிக்குள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்படுவர். எவரும் தேர்வு அறைக்குள் 9:50க்கு பின் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. 9:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிரணும். 9:50க்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது 10 நிமிஷத்துல கேப் இருந்தா, அது வார்னிங் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. அதே மாரி 10:50 வரைக்கும் வந்து நீங்க வந்து எந்தமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிலயே வர முடியாது. உங்களுக்கு கம்பல்சரி வந்து நீங்க வந்து அதுல தான் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்வுக்கான அனுமதிச் சீட்டினை தேர்வு அறைக்குள் தவறாமல் கொண்டு வர வேண்டும். இந்த உரிய தேர்வு சீட்டு இல்லாமல் எந்த தேர்வுகளுக்கும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த தேர்வு சீட்டு வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க. தேர்வாளர்கள் அனுமதி சீட்டு தேர்வு அதே மாரி தேர்வாளர் தங்களுடைய புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, அசல் ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், ஓட்டர் ஐடி ஏதேனும் ஒன்றை வந்து தேர்வுகள் எடுத்து வர வேண்டும். தவறும் பட்சத்தில் தேர்வில் அனுமதிக்க மாட்டாங்க. இப்போ வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போணும். அது வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து மெயின்ல வச்சுக்கோங்க. கம்பல்சரி எதா இருந்தாலும் அத எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசென்ஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு போங்க. அதே மாரி தேர்வுகள் கருப்பு பந்து பேனா, பிளாக் பெயிண்ட் வந்து எடுத்துட்டு போணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மறக்காம எடுத்துட்டு போணும். இது வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் குரூப் 4லயே இது வந்து விஷயத்த சொல்லியிருக்காங்க. தேர்வுகள் அலைபேசிகள், அ கைப்பைகள், புத்தகங்கள் மற்றும் வேறு எந்த ஒரு மின்னணு சாதனங்களோ தேர்வு மையங்களுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வருவாய் வட்டாட்சியர் போட்டு அதற்கு எந்த இது ஏரியான்னு போட்டு அவங்க சைன் போட்டிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயம். இப்போ வந்து டவுட் வந்து வரலாம். இப்போ வந்து நான் வந்து என்ன எடுத்துட்டு போணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட். எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சிருந்தாலும் சரி, 10த், 12த் எது முடிச்சிருக்கீங்களோ 3மே எடுத்துட்டு போங்க. எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துட்டு போங்க. ப்ரூஃப் ஆஃப் பர்த்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க் ஷீட்ல வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பர்த் சர்டிஃபிகேட் வந்து இருந்தா அவங்க வந்து அட்டாச் பண்ணிக்க இத எடுத்துப்பாங்க. ஒரிஜினல் எடுத்துப்போங்க. அதே மாரி ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி அது மாரி அட்ரஸ் ப்ரூஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வந்து எடுத்துக்கலாம். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். நேட்டிவ் இந்த ரெசிடென்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வேணும். அதே மாரி அண்ட் அ அ ஆப்ஷனலா வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்கிறது. தமிழ் வழிச் சான்றிதழ் வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எடுத்துட்டு போனா அடிஷனல் பெனிஃபிட். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ்லேருந்து எடுத்துட்டு போனீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அந்த மாரி வந்து பார்த்தோன்னா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் இருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஊனமுற்றோர் யாருனா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். வேற பக்கம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ஓசி வைக்கணும்.
அது மட்டும் இல்லாம, இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, விதவைக்காக யாருனா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, விதவை ஆதரவு பெற்ற விதவைக்கான சர்டிஃபிகேட் வந்து இதில வந்து அட்டாச் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அட்டாச் பண்ணா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதேமாரி இதெல்லாம் வந்து கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். இது வந்து 5 சர்டிஃபிகேட் வந்து இம்பார்ட்டன்ட். இது வந்து அடிஷனலா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வேணும்னா, இது இருந்தா நீங்க வந்து பெனிஃபிட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றத சொல்லக்கூடிய தகவலு. கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம இ-சேவை சேனல்ல வந்து நெறைய வீடியோக்கள் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்டுருக்கிறோம். அது மட்டும் இல்லாம, இது வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன பண்ணணுன்றதும் நம்ம போட்டுருக்கிறோம். அ விஓ அசிஸ்டன்ட்க்கு, அதுக்கப்புறம் வீடியோ ஆஃபீஸ்க்கு, கொஸ்டினு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள போட்டுருக்கோம். இன்னும் நெறைய சர்டிஃபிகேட்லாம் எப்படி பண்றதெல்லாம் போட்டுருக்கோம். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல பாருங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுட்டு கண்டிப்பா வந்து இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. பெஸ்ட்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கலாம். பாய்.